ஊதிய ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஊதிய ஒப்பந்தம் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது 3 ஆண்டு இருந்த ஒப்பந்தத்தை 4 ஆண்டு ஆக்கிட்டாங்க. 4 ஆண்டு முடிஞ்சு இப்போ 8 மாசம் முடிஞ்சிச்சு. இதுவரைக்கும் இந்த ஊதிய ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தையை இந்த அரசாங்கம் துவக்கவே இல்லை. அதனாலதான் ஊதிய ஒப்பந்தம் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனே துவக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வாயர் கூட்டமே நடைபெறுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் வந்து வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லாம இருக்கு நிறைய. ஏற்கனவே சொன்னார், தேவி சொன்னாரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒப்பந்த தொழிலாளர்களை நிறைய எடுத்து பணிமனை தோறும் குறைந்தபட்ச ஊதியம், அதாவது வந்து ஒரு தொழிலாளிக்கு அவன் பணி நிரந்தரம் ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் வந்து அதிகமாக வருது. அதை கம்மியாக பண்ணுறதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு குறைந்தபட்ச கூலிக்கு வந்து தொழிலாளி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது அந்த ஒப்பந்த தொழிலாளிக்கும் தெரியும். காரணம் என்ன? அவங்களோட வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டம்னால அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்கு முறையா வந்து நிர்வாக ஆளை எடுத்து பணிமனை தோறும் ஆளை நியமனம் செஞ்சு புதிய நியமனம் செஞ்சாக்கா அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகுது. வண்டி பிரேக் டவுன் ஆனா அது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எடுத்து உடனே வீடியோ போட்டுறான், ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டா அதுக்கு உடனடியாக வந்து நிர்வாகம் உடனே அதுக்கு தண்டனை கொடுக்குது தொழிலாளிக்கு. அது ஏன் நடக்குது? அது நடக்கக்கூடிய காரணம் என்ன? அதுக்கு தேவையான உயிர் பாகங்களை கொடுக்குறியா நீ? கிடையாது. பொருள் இருந்தா தானே வேலை செய்ய முடியும். பொருள் இல்லாத வந்து வேலை செய்யணும்னா ஒண்ணு கிடையாது. ஒரு கள்ளக்குறிச்சி பணிமனையில ஒரு வண்டி வந்து வாமிட் ஆகுது, தண்ணி வெளியே தள்ளுதுன்னு சொல்லி ஒரு வாரமா 10 நாளா நின்றுது அந்த வண்டி. கேட்டா நிர்வாகத்துல ஹெட் ஆபீஸ்ல என்ன சொல்றான்? கேஸ் கட்டே இல்ல, கேஸ் கட்டு இனிமேதான் வாங்கணும் அப்படிங்கிறான். ஒரு அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 55 பணிமனை வச்சிருக்கிற ஒரு நிர்வாக மண்டல இதுல வந்து கேஸ் கட்டு இல்லங்கிறான். இதே வந்து ஒரு தொழிலாளி அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த வண்டி நின்னாக்கா இந்த நிர்வாகம் கம்முன்னு இருக்குமா? இதெல்லாம் யாரோட தப்பு? நிர்வாகத்தோட தப்பு. நிர்வாகம் அதை வாங்கி கொடுத்து அதை வண்டி முறையா இது பண்ணணும். அதே மாதிரி பிரேக் டவுன் ஏற்படுதுன்னா பிரேக் டவுன் ஏற்படுற அளவுக்கு எந்த தொழிலாளியும் யாரும் வேலை செய்ய போறது கிடையாது. ஒரு வண்டி போனா நல்ல முறையில போய் வெளியே வரணும் அப்படின்னு தான் தொழிலாளி நினைப்பான். எந்த வண்டியும் போய் வெளியில நின்றுக்கணும் அப்படி எந்த தொழிலாளியும் வந்து நினைக்க மாட்டான். அதை இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. வாட்ஸ்அப்ல இன்னைக்கு வந்து சும்மா சர்வசாதாரணமா எது இடத்துல எது நடந்தாலும் அடுத்த செகண்டே வாட்ஸ்அப்ல வந்துருது. அதை வச்சு ஒரு தொழிலாளிக்கு வந்து எஸ் கொடுக்கறது, மெமோ கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்.